தலைவா. வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் தலைவா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்ல ஒரு அழகான பழமொழி இருக்குது. கொல்ல பழமொழி இருக்கு, அதுல எந்த பழமொழியை சொல்ல வரீங்க? ஆமா, ஒரு பழமொழி இருக்குது. அதாவது என்னன்னா, விதைத்து கொண்டே இரு, விதைச்சுக்கிட்டே இரு நீ வாட்டுக்கு. ஒருவேளை அந்த விதை முளைத்தால் மரம், ஒருவேளை முளைக்கவில்லை என்றால் அது நிலத்திற்கு உரம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. ஆமா, நிறைய இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கு இருக்கா. சோ அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி இத்தனை ஆண்டு காலமாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விதைத்து கொண்டிருந்த ஒரு விதை என்பது தற்பொழுது துளிர்விட ஆரம்பித்திருக்கின்றது. துளிர் மட்டும் இல்ல, இன்றைக்கு மரமாகி நிக்கிறது. எப்ப பழம்பழுக்கும் எப்ப காயாகும் சொல்ல முடியாது. அது குறிப்பா அண்ணன் திருமாவர்கள் விதைத்த விதை என்பது யார்கிட்ட வளரணும், எந்த நிலத்துல வளரும் நினைச்சாரோ அந்த நிலத்துல வளர்ந்து இருக்குது. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமானபடி அந்த கருத்தியல் விதை, கருத்தியல் விதை, கொள்கை விதை, கோட்பாடு விதை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அண்ணன் திருமாவர்கள் விதைத்த விதை என்பது தற்பொழுது முளைத்துக் கொண்டிருக்கின்றது. அவர் எந்த நிலத்துல வளரும் நினைச்சாரோ அந்த இடத்துல வளர தொடங்கி இருக்கின்றது. சோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்கான வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். 35 ஆண்டு காலமாக அண்ணன் திருமாவர்கள் விதைத்துக் கொண்டிருந்த கொள்கை விதை, ஒரு விதை, கருத்தியல் விதை. அது என்ன விதை அப்படின்னா, அம்பேத்கர் என்று சொல்லப்படுகின்ற கொள்கை விதை, அம்பேத்கர் என்று சொல்லப்படுகின்ற கோட்பாடு விதை. அந்த விதையத்தான் அண்ணன் திருமாவர்கள் 35 ஆண்டு காலமா விதைச்சுக்கிட்டே இருந்தாரு. அவர் பட்டியல் சமுதாய மக்களுடைய மனதுல மட்டும் விதைக்கல, அவர் அனைத்து சமுதாய மக்களுடைய மனங்கள்லயுமே கூட அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்ணார்னா அந்த விதையை விதைச்சுக்கிட்டே இருந்தாரு. சரிங்களா? இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நேற்றைய தினத்துல ஜூன் 22ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவருடைய பிறந்த நாள். ஆமா. ஸோ அதனால விஜய் கட்சியை சார்ந்தவர் என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாடு முழுமைக்கும் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. எல்லாருமே போஸ்டர் அடிப்பாங்க. ஆமா, நான் கூட பார்த்தேன், தமிழ்நாடே போஸ்டர் நிரம்பி வழிந்தது. நிரம்பி வழிஞ்சா. ஸோ விஜய் கட்சியில யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எல்லா சாதிக்காரங்களும், எல்லா சாதியை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க. அப்ப விஜய் கட்சியில் இருக்கிற ரசிகர்கள் என்ன பண்றாங்க, தொண்டர்கள், இப்ப தொண்டர்களா இருக்காங்க, தொண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடு முழுமைக்கு போஸ்டர் ஒட்டுறாங்க. அந்த போஸ்டரை சாதி இறுக்கங்கள் நிறைந்த பகுதிக்குள்ளேயும் போய் ஒட்டுறாங்க. அப்படிங்க பட்சத்துல அந்த போஸ்டர்ல யார் இருக்காருன்னு பார்த்தோம்னா புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கார். 140 கோடி மக்களுடைய ஹீரோ இருக்கிறார். இதுதான் நம்ம அண்ணன் திருமாவர்கள் ஊன்றிய விதைன்னு சொல்றோம். அண்ணன் திருமாவர்கள் 35 ஆண்டு காலமாக ஊன்றிய விதை அம்பேத்கர் என்று சொல்லப்படுகின்ற கொள்கை விதை, கோட்பாடு விதை, கருத்தியல் விதை. இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா அது தண்ணி ஊத்தி விட்டுருக்காரு. இன்னைக்கு திமுக தண்ணி ஊத்தல, அதிமுக தண்ணி ஊத்தல. மனுஷன் 35 ஆண்டு காலமாக அண்ணன் திருமாவர்கள் விதையை விதைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா இந்த இருபெரும் கட்சிகளும் தண்ணி ஊத்தல. ஆனா இன்னைக்கு விஜய் தண்ணி ஊத்தி இருக்காரு. சரிங்களா? சோ அதனால விஜய் கட்சியில அனைத்து சாதியை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க, அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு சாதி இறுக்கங்கள் நிறைந்த பகுதிக்குள்ளேயுமே அம்பேத்கர் இருக்கிறார். அதாவது சாதி இறுக்கங்கள் இருக்கிற இடத்துல அந்த இறுக்கமா இருக்கவங்களே அம்பேத்கர் போஸ்ட் போட்டு அடிச்சிருக்காங்க. இதான் மேட்ரு. நமக்கு மேலூர் சாதி நிறைந்த பகுதி, சிவகங்கை சாதி நிறைந்த பகுதி. இது இதே மாதிரி மேற்கு மாவட்டமா இருக்கட்டும், நம்ம தென் மாவட்டம் அதே மாதிரி சாதி நிறைந்த பகுதி. ஆனா குறிப்பா யாரெல்லாம் அம்பேத்கரை புறக்கணித்தார்களோ, அம்பேத்கர் 140 கோடி மக்களுடைய தலைவர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர் அவர்தான். இன்னைக்கு எல்லா பேரும் ரைட்ஸ் இருக்கிறோம். எல்லா எம்பிசியா இருக்கட்டும், ஓபிசியா இருக்கட்டும், ஓசியா இருக்கட்டும், தமிழ் இந்தியாவுடைய பெண்களா இருக்கட்டும், எல்லா பேரும் இன்னைக்கு ஓட் ரைட்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ரைட்ஸா இருக்கட்டும், எல்லா ரைட்ஸும் பெற காரணம் அம்பேத்கர் சட்டம். ஆனா ஒரு சாதி இருக்கத்துக்குள்ளே அம்பேத்கர் ஆண்ட கட்சியிலும் வச்சிருந்தான், ஆளுங்கட்சியும் வச்சிருக்கிறான் அம்பேத்கர். ஆனா அதை இன்னைக்கு திரும்ப மெல்ல 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 பேசி விதைச்சு இன்னைக்கு விஜயின் மூலமா துளிர் விட்டுருக்குன்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஏன் சொன்னேன் அப்படின்னா, மேலூர் இந்த சிவகங்கை மாவட்டத்துல எல்லாம் ஒரு சாதி நிறைந்த பகுதி தெரு, அதுல பெரிய போஸ்ட், விஜய் போஸ்ட். அதுல மேல டாப்ல 5 தலைவர்கள், அதுல நடுவுல அம்பேத்கர் இருக்கிறார். யாரெல்லாம் சிறுநீர் கழித்தார்களோ, அம்பேத்கர் சிலையை பார்த்து சிறுநீர் கழித்தார்களோ, யாரெல்லாம் அம்பேத்கர் சிலையை உடைத்தார்களோ அந்த தெருவில் அம்பேத்கர் மேல இருக்கிறார், நடுவுல இருக்கிறார், அந்த தெருவுக்குள்ள இருக்காரு. இது சாதாரண விஷயம் எடுத்துக்க முடியாதுல்ல.
இதைத்தான் என்ன சொன்னா விஜய் வந்து ஒரு சாதாரணமா நீ வந்து எப்படி வேணா எடுத்துக்கலாம். இன்னைக்கு அண்ணன் திருமா வந்து ஒரு விஷயத்த அவர் சொன்னார், எங்க வேடனை பார்த்து சொன்னாரு, எப்பா நான் 35 ஆண்டுகளை பேசுகின்ற அரசியலை நீ 2 நிமிஷத்துல பாட்டு சொல்லிடுறப்பா அப்படின்றாரு. ஒரு கலைஞனால வந்து ஒரு விஷயத்த எளிய மக்கள்கிட்ட, அதாவது விளிம்பிலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றத எனக்கு விஜய் செய்திருக்கிறார். உள்ளபடி நம்ம வரையறுக்கணும். ஏன்னா ஒண்ணும் இல்ல, நம்ம ரொம்ப எடுத்துக்க வேணாம். நம்ம பாலமேட்ல ஜல்லிக்கட்டு விவகாரம், ஆமா, அது தெரியும். ஒவ்வொரு சாதி பேரா தான் இருக்கும். ஆமா, தெருவுக்கள் எல்லாத்துக்குமே சாதி பேரா தான் இருக்கும். ஆமா, அந்த தெருவுல தான் வந்து நம்ம பட்டியல் சமுதாய மக்களுக்கு வந்து இந்த ஒரு மாடு விடமாட்டாங்கன்ற மாதிரி ரொம்ப ஒரு இஷ்யூ வந்து போயிருந்துச்சு. அதை நம்ம சேனல் நிறைய போட்டிருக்கோம். அந்த தெருவுக்குள்ள அம்பேத்கர் வந்து ஒரு ஒவ்வாமை பர்சன். அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் வந்து ஒரு ஒவ்வாமை பர்சன். ஏன்னா வந்து அம்பேத்கர் படத்தை போட்டாலே இந்த சாதிக்காரன் தாண்டா இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு உளவியல் எண்ணம் கொண்ட ஒரு மனிதர்கள் அந்த ஊர்ல இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஊரில் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் ஃப்ளெக்ஸ்னு வச்சிருக்காங்க. அதில் அம்பேத்கர் இருக்கிறாரு. அம்பேத்கர் படம் இருந்தாலே அவன் வந்து இந்த சாதிக்காரனா தான் இருப்பான், அவன் ஒருவேளை பறையனா இருப்பான், அவன் ஒருவேளை தேவேந்திர குல வேளாளர் இருப்பான், ஒருவேளை அவன் அருந்ததியர் இருப்பான் அப்படின்ற மாதிரி இருந்த சூழலை உடைச்சு பாலமேல ஒரு ஃப்ளெக்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளெக்ஸை பார்த்தா அந்த ஃப்ளெக்ஸுக்கு மேலே இருக்கிற அம்பேத்கர் படம் இருக்குது, அது கீழே இருக்கிற யாருமே பட்டியல் சமுதாய சார்ந்தவங்க கிடையாது. இதே தான் சிவகங்கை மாவட்டத்தில் சேருவார் தெரு, அதே மாதிரி வந்து மரவர் தெரு, அதே மாதிரி கல்லர் தெரு, அதுக்கடுத்து பார்த்தோம்னா கவுண்டர் இருக்காங்க இல்லையா, கவுண்டர் தெரு, அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம இந்த பகுதியில் பார்த்தோம்னா முத்தரையர் சமூகம் இல்லையா, இந்த தெரு, இங்கெல்லாம் பார்த்தோம்னா அம்பேத்கர் மேல இருக்கிறாரு. அது நம்ம கூட அம்பேத்கர் வந்து சும்மா கண்ணாடியை போட்டு ஒரு கடமைக்கு சில பேர் செய்வாங்க. ஆனா ஸ்டைல அம்பேத்கரை எப்படியெல்லாம் வைக்க முடியுமா அந்த 5 பேத்துல அம்பேத்கர் ஸ்டைலா வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அண்ணன் திருமா அவர்கள் போட்ட விதை தான். ஆனா அந்த விதையை கூட வந்து இன்னைக்கு தமிழக வெற்றிகளை வந்து தமிழ்நாடு முழுவதும் விளம்பரம் இருக்கு. திமுகவுக்கு அந்த அளவுக்கு விளம்பரம் இல்ல தலைவா, அதிமுகக்குள்ள இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியில ஃபிளெக்ஸ் இல்லாத இடம் கிடையாது, பேனர் இல்லாத இடம் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் 5 கொள்கை தலைவரோட சேர்த்து புரட்சியாளர் அம்பேத்கரை விஜய் கொண்டு போய் சேர்த்து. இதைத்தான் நாங்க விரும்புறோம். ஆமா, இதைத்தான் நம்ம சமூக மாற்றமா வந்து விரும்புறோம். ஆமா, அதாவது சாதி இருப்புகளை தக்க வைத்த கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, சாதி இருப்புகளை வந்து தக்க வச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சாதி இருப்புகளை தக்க வச்சா மட்டும்தான் நம்ம வந்து அந்த சாதி பிளவுகளின் மூலமாக வாக்கு அரசியல் பண்ண முடியும். ரொம்ப ஒண்ணும் கிடையாதுலவா. நம்ம மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி பகுதி இருங்க, உசிலம்பட்டி பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து அங்கீகார பெருவிழா வந்து நடத்துறாங்க. அங்கீகார பெருவிழால வந்து அந்த ஊர் உசிலம்பட்டி வந்து ஒரு சாதி இறுக்கம் நிறைந்த ஒரு ஏரியா. அந்த ஏரியாக்குள்ள நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மேடைக்கு போனோம் அப்படின்னா நாளைக்கு வந்து ஓட்டு போடாம போயிட்டாங்க, நமக்கு அங்க இருக்கிற உசிலம்பட்டிக்காரங்க நம்ம ஓட்டு போடாம போயிடும் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சி நடத்தின அந்த தேர்தல் அங்கீகார பெருவிழா கூட்டத்தில், அந்த பொதுக்கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யாருமே அந்த கூட்டத்தில் கலந்துக்கல, மேடை ஏறல. இன்னொரு விஷயம், மேடை ஏறல. அப்ப என்னன்னா அவங்க சாதி இருப்பை தக்க வைக்கிறத வேலை பார்க்கறாங்க. ஆனா இன்னைக்கு அதே உசிலம்பட்டி பகுதிக்குள்ள தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் வந்து விஜய்க்கு வந்து பிறந்தநாள் ஃபிளெக்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. ஆமா, அந்த பிறந்தநாள் ஃபிளெக்ஸ்ல புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் வந்து 5 தலைவர்கள் கொள்கை முழக்கங்கள் நம்ம வச்சிருக்காங்க இல்லையா, வீரமங்கை வீரநாச்சியார், பெருந்தலைவர் காமராஜர், தந்தை பெரியார், அதுக்கடுத்து அஞ்சலை அம்மாள், அதுல புரட்சியாளர் அம்பேத்கர், இந்த 5 தலைவர்களையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். யார் சேர்த்திருக்கிறாங்க? எம்பிசி மக்கள், பிசி மக்கள். பிசி மக்கள், எம்பிசி மக்கள்ல இருக்கிற விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் நீங்க அம்பேத்கரை ஏத்துக்கிட்டான். அம்பேத்கர் வந்து பொதுவான தலைவர் அப்படின்றத ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கே அண்ணன் திருமா இத்தனை ஆண்டுகள் போராடியதன் விளைவாக விஜயின் மூலமாக அது இன்றைக்கு நிறைவேறிருக்கு. ஆமாங்க, 35 வருஷமா அவர் என்ன பண்றாருன்னா விதையை ஊண்டிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வந்து தண்ணி ஊத்தணும்ல. ஆமா, அவரும் தண்ணி ஊத்திட்டு தான் இருக்காரு, வளர மாட்டேங்குதே. ஆமா, சாதி எண்ணம் கொண்ட மக்களுடைய மனசை வளர மாட்டேங்குதே. அவர் வந்து என்னதான் விதையை ஊண்டி தண்ணி ஊத்தினாலும் சரி, அந்த பாக்குற என்ன பாக்கணும்னா இவங்க இந்த சாதிக்காரர் தானே இவரு ஊன்ன விதைக்கு வந்து நம்ம எப்படி வந்து வளர வைக்கலாம், வளர விடக்கூடாதுன்ற மாதிரி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் வந்து அது தண்ணி ஊத்தி வளர்த்து விட்டாப்ல. இன்னைக்கு பிசி மக்களுடைய மனங்கள்ல வந்து அம்பேத்கர் இருக்கிறாரு. ஒன்றும் கிடையாது தோழர். அதாவது சாதி இறுக்கங்கள் நிறைந்த பகுதிகளில் வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா டியூஷன் சென்டர் வச்சிருக்காங்க. ஆமா, யாரு? விடுதலை சிறுத்தை கட்சி வந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலமாக அம்பேத்கர் படிப்பு வச்சிருக்காங்க. அம்பேத்கர் படிப்பவன் சொல்லி பேர் வைத்ததற்கு பின்பாக, விசிகா பேர் வைத்ததுக்கு பின்பாக இன்னைக்கு இன்னொருத்தையும் வந்து அம்பேத்கர் படிப்புன்ற மாதிரி வச்சு அதுக்குள்ள அம்பேத்கர் படம் இருக்கு அப்படின்னா இது சமூக மாற்றம் இல்லையா? இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இன்னும் திமுகவுடைய ஃபிளெக்ஸ் பேனர்ல அம்பேத்கர் படமே இருக்காது. படம் இருக்காது. அதிமுகவுல பேனர் படமே இருக்காது. ஆமா ஆமா, அதையும் சொல்லிடுவாங்க. அதிமுக மட்டும் எதிர்க்கன்றுவாங்க. அதிமுகவுல இருக்காது. ஒண்ணும் இல்ல, வர தமிழ்நாட்டுடைய மாண்பு தமிழக முதலமைச்சர் இருக்காரு. அந்த முதலமைச்சர் அறையில புரட்சியாளர் அம்பேத்கர் படம் இருக்கா?
இல்ல 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 அப்புறம் என்ன அவரு ஏங்க, இல்ல ஒண்ணும் இல்ல, கலைஞர் படம் இருக்கும், பெரியார் படம் இருக்கும், எல்லா படமும் இருக்கும். இன்னைக்கு ஓட்டு போடுகின்ற முதலமைச்சர் அவர்கள் வந்து யார் மூலமா வந்து ஒரு முதலமைச்சர் ஆனாரு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மூலமா ஆயிருக்கிறாரு. ஆமா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்க நபர் யாரு? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். உள்ள நான் அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை அந்த காலத்துல மாதிரி ஓட் ஆஃப் டாக்ஸ் பேயர் எம்பவர்மெண்ட், இதுதான் ஓட்டுடைய நம்ம விளக்கம். யாரெல்லாம் வரி கட்டுறேன், யாரெல்லாம் வந்து படித்து பட்டம் பெற்றிருக்காங்க, நீங்க வந்து ஓட்டு போட முடியும் ரைட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னைக்கு மாண்பு தமிழக முதலமைச்சராக இருக்க முடியுமா? நிலை இருந்திருக்குமா? அன்னைக்கு அன்றைய நிலைமை நிலை இருந்திருக்குமா? கலைஞருக்கு அன்னைக்கு ஓட்டு உரிமை இருந்திருக்குமா? இந்த உரிமையை பெற்ற தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஆனா நம்ம முதலமைச்சருடைய அலுவலகத்துல வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் இல்ல தலைவர். நம்ம இங்க இருக்கிற ஊப்பினா உத்தரப்பிரதேச இருக்கிற ஆட்கள் வந்து நம்ம நோட்ட சொல்லிக்கிறோம். ஆமா, அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு நீங்க சாதாரணமா கிராமத்துல போய் பாருங்க, அந்த கிராமத்துல ஊராட்சி மன்ற தலைவர் வந்து இருப்பாங்க. அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களா இருப்பாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்குள்ள புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் இருக்காது, வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த ஊர்ல ஊராட்சி பள்ளிகள் வந்து இருக்கும். ஊராட்சி பள்ளிகளுடைய சவத்துல எங்கிட்டு பார்த்தாலுமே பார்த்தோம்னா இது நம்ம காந்தி படம் இருக்கும், நேரு படம் இருக்கும், அப்புறம் இதுல பின்ன தலைவர்களுடைய படங்கள்லாம் இருக்கும். அம்பேத்கர் படம் மட்டும் இருக்காது. யாராச்சும் ஒரு ஆள் போய் வாலண்டியரா போய் ஒரு சமூக ஆர்வல போய் என்னங்க நீங்க உங்களுடைய ஊராட்சி மன்ற அலுவலகத்துல வந்து அம்பேத்கர் படம் இல்ல, தொடக்க பள்ளிகள்ல ஒன்றிய தொடக்க பள்ளிகள்ல பார்த்தோம்னா அம்பேத்கர் படம் இல்ல என்னங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க ஐயோ அம்பேத்கர் படம்லாம் போட்டா அந்த சாதிக்காரை ஓட்டு போட மாட்டாங்க, இப்படியே சொல்லுவாங்க. இந்த நிலையில தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகமும் இத்தனை ஆண்டு காலமா வச்சிருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இத்தனை ஆண்டு காலமா வச்சிருக்காங்க. சோ அண்ணன் திருமாவர்கள் என்னதான் வந்து சாதியவாதிகளுடைய எண்ணங்கள்ல போய் அம்பேத்கர் என்று சொல்லப்படுகின்ற விதையை ஊன்றினாலும் கூட அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்க்கணும்ல, அதாவது கடமைக்காக வந்து சிலது. ஆனா இன்னைக்கு விஜய் தண்ணி ஊத்தினாரு சொல்றேன். தண்ணி ஊத்து ஏங்க, சாதாரண ஒரு ஸ்ட்ரக்சரை உடைச்சிருக்காப்லங்க. இன்னைக்கு பிசி எம்பிசி மக்கள் அம்பேத்கரை பார்த்து, அம்பேத்கர் சிலையை பார்த்து எத்தனை உடைச்சிருக்காங்க, எத்தனை சிறுநீர் கழிச்சிருக்கான். இன்னைக்கு அதெல்லாம் கடந்து அந்த தெருவுக்குள்ள அம்பேத்கர் படம் பாதுகாப்பா அவன் வச்சிருக்கான். விஜய் ஒருவேளை வருகைக்கு முன்னாடி புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் அன்னைக்கோ இல்லை நினைவு நாள் அன்னைக்கோ யாராச்சும் போய் வந்து சாதியவாத எண்ணங்கள் நிறைந்த அந்த பகுதிக்குள்ள அம்பேத்கர் படத்தை ஒட்டிட முடியுமா? வாய்ப்பே இல்லை ராஜா, ஒட்ட விட மாட்டாங்க. இன்னைக்கு போய் நீங்க ஒட்டுங்க, சாதிய எண்ணங்கள் கொண்ட அந்த பகுதிக்குள்ள போய் நீங்க அம்பேத்கருடைய படத்தை ஒட்டுங்க. ஏன் ஒண்ணு இல்ல, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அந்த கட்சி இருக்கும் தெரியுமா, அந்த கட்சி இருக்கிற ஊருக்குள்ள போய் நீங்க அந்த போட்டோ ஒட்டி பாருங்க. அந்த போட்டோ எவனா கிளிக்க வந்தா வச்சுங்களேன், தமிழக வெற்றி கழகத்துக்காரன் தடுப்பான். இதுக்கு முன்னாடி தடுக்க மாட்டான். விஜய் வருகைக்கு முன்னாடி தடுத்திருக்க மாட்டான். ஆனா விஜய் வந்ததுக்கு பின்பாக, என்னுடைய கொள்கை தலைவர் அம்பேத்கர் என்று அறிவித்ததற்கு பின்பாக இன்னைக்கு போய் எவனா கிழிச்சு பாருங்க, விசிக காரங்களும் தடுப்பான், அதே மாதிரி வந்து தமிழ் வெற்றி கழகத்தாரும் தடுப்பான். இதுல இன்னொரு விஷயம், ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணன் திருமா வந்து 35 ஆண்டு கால உழைப்புல தான் நம்மலாம் இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னா ஓட் ரைட்ஸை பத்தி பேசுறோம், விமன்ஸ் ரைட்ஸை பத்தி பேசுறோம், அதுக்கடுத்து பார்த்தோம்னா டிஸ்கிரிமினேஷனை பத்தி பேசுறோம். இதுல அம்பேத்கருடைய பங்களிப்பு என்ன? தமிழ்நாட்டில் எங்கிட்டு திரும்பினாலும் அவருடைய கான்ஸ்டியூஷன் தான் இருக்கு. இதை பூரா வகுப்படுத்துறது வந்து நம்ம திருமா தான். இன்னைக்கு நம்ம ஒரு சொல்ற காரணமே அவர் பேசின பேச்சை. நான் என்ன சொன்னா, விஜய் அவர்களே வந்து அண்ணன் திருமாவர்களுடைய அம்பேத்கருடைய பேச்சுகளை கேட்டதன் மூலமாக தான் அம்பேத்கரை கொள்கை தலைவராக அறிவித்திருப்பாருன்னு நான் சொல்றேன். ஆமா, அது உண்மைதான். ஆனா இன்னொரு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படி நம்ம அந்த கேட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து அவர் கொள்கை தலைவரா போட்டதுனால இன்னைக்கு இருக்கிற லட்சக்கணக்கான 1.5 கோடி உறுப்பினர்கள், விஜய் 1.5 கோடி உறுப்பினர்கள், உண்மையில அவங்க எல்லாம் வந்து என்ன ஓட் ரைட்ஸ் உள்ள உறுப்பினர்கள் இது வரைக்கும் சேர்ந்திருக்காங்க. ஆனா அவங்க வந்து இன்னைக்கு அம்பேத்கரை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? அந்த 1.5 கோடி உறுப்பினருமே இத்தனை ஆண்டு காலமா அம்பேத்கரை தெரியாத கூட வச்சுக்கிருவோம். ஆமா, தெரியாத கூட வச்சுக்கிருவான். ஆனா இன்னைக்கு தேடுறான்ல, தரவுகளை தேடுறான்ல. எதுக்கு கொள்கையை வச்சிருக்காரு? நமக்கு என்னடா செஞ்சாரு? நம்ம விஜய் வந்து இந்த மாதிரி, நம்ம தலைமை விஜய் வந்து இந்த மாதிரி அம்பேத்கர் அறிவிச்சிருக்காரு. அம்பேத்கர் வந்து எதுக்காக அறிவிச்சாரு? அம்பேத்கர் அப்படி என்னடா செஞ்சாரு? தேட வச்சிருக்கிறாருல. அம்பேத்கரை படிக்க வச்சிருக்காரு விஜய் வந்து நிறைய பேர் உத்தரவாங்க தலைவா, அது பிஜேபிக்காரரு, பிஜேபி மறைமுக டீம் அப்படிலாம், அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. அது உண்மையோ பொய்யோ அதெல்லாம். அம்பேத்கரை படிச்சாலே இருக்க முடியாது தலைவா. அம்பேத்கர் ஒருத்தன் படிக்க ஆரம்பிச்சிட்டாலே, அந்த 1.5 கோடி உறுப்பினருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாலே, நாளைக்கு விஜய் அவர்களே தடுமாறி போயின்ற பொழுது விஜய் கேள்விக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, என்னன்னு தலைவா அம்பேத்கர் இப்படி சொல்லியிருக்காரு, கொள்கை தலைவா, நீங்க போய் என்னங்க தலைவான்னு கேட்பாங்க. கண்டிப்பா
அம்பேத்கரை படிக்கிறதாங்க இங்க சிக்கலைய படிக்க வைக்க மாட்டாங்க. எத்தனை ஆண்டு காலமா நீ படிச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம தமிழ்நாடோட ஆந்திராவை ஒப்பிட்டு பார்க்கணும், தமிழ்நாடோட தெலுங்கானாவை ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா பக்கத்து ஸ்டேட் தானே, நிறைய முன்மாதிரி இருக்குல்ல. ஆனா நீங்க தெலுங்கானாவுக்கு போய் பாருங்க, ஆந்திராவுக்கு போய் பாருங்க, ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் அம்பேத்கர் படம் இல்லாத பேருந்து நிலையம் கிடையாது. தெலுங்கானால நீ போய் பாத்துக்க, ஆந்திரால போய் பாத்துக்க, அங்க எம்பிசி மக்கள் இருக்காங்க, பிசி மக்கள் இருக்காங்கல்ல. ஆனா ஒரு விஷயம், அங்க எம்பிசி கிடையாது, பிசி எஸ்சி தான் இருக்காங்க. ஆனா அங்க அரசு ஊழியர்கள் பூராமே பிசி எஸ்சி எஸ்டி எம்ப்ளாய் அசோசியேஷன். தமிழ்நாட்டுல ரெண்டு சேர்ந்தே இருக்கு அசோசியேஷன். அம்பேத்கர் தான் வந்து வச்சிருக்கான் பிசியும் எஸ்சிஎஸ்சியும். ஆனா ஓபிசியும் எஸ்சிஎஸ்டியும் இங்க மட்டும் தான் ஓபிசிக்கு ஒரு தனி சங்கம், எஸ்சிக்கு ஒரு எஸ்டிக்கு தனி சங்கம், இப்படி தனித்தனி பிரிவா கூறா இருக்குது தமிழ்நாடு மட்டும்தான். ஆனா சமூக நீதி மண், இது கலைஞர் மண், இது பெரியார் மண். அந்த அசோசியேஷன்ல வந்து அம்பேத்கருடைய படமும் இருக்குது. அம்பேத்கர் நான் சொல்றது பிசி எஸ்சி எஸ்டி எம்ப்ளாய் அசோசியேஷன். ஆந்திரால போய் பாரு, தெலுங்கானா பாரு, அங்க டிரான்ஸ்போர்ட்டும் சரி, ரயில்வே நிலையம் சரி, எல்லா இடங்கள்லுமே அம்பேத்கர் படம் பெருசா இருக்கும். ஆனா நம்ம முதலமைச்சருடைய அலுவலகத்துல அம்பேத்கர் படம் இல்ல. அலங்காநல்லூர்ல அம்பேத்கர் பேருந்து நிலையம் திறக்க வைக்கிறதுக்கு 10 நாள் தீபாவளி அன்னைக்கு போராடினாங்க. அதை முன்னாடி எழுதிட்டு அந்த வணிக வளாகத்துக்கு பேர் இன்ன வரைக்கும் எழுதல. நீங்க எப்படியே வாடிப்பட்டிக்கு போனேன்னு வச்சுக்கீங்களேன், வாடிப்பட்டி போனா பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் இருக்கும். அந்த கட்டடத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா பெருசா பேரறிஞர் அண்ணா தேர்வு நிலை பேரூராட்சி எழுதப்பட்டிருக்கும். நீங்க இப்படியே இங்க மேலூருக்கு போங்க, அங்க போனீங்கன்னா பென்னிக்கு அப்படின்ற கர்னல் பென்னிக்கு எழுதியிருப்பாங்க. அந்த வளாகத்திலே ஹெட்டிங் அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க மட்டும் அலங்காநல்லூர் பேருந்து நிலையத்துல மட்டும் அது பேர் அம்பேத்கர் பேருந்து நிலையம். அதுக்குள்ள ஒரு வடிவலா கட்டிடம் இருக்குது. அந்த கட்டிடத்துக்கு அம்பேத்கருடைய படத்தை அழிச்சிட்டு கலைஞர் நூற்றாண்டு வணிகவள கட்டணம் பேரை மாத்திக்கிட்டாங்க. அதுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி போராட்டம் பண்ணி அந்த பேரை அழிக்க வச்சோம். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்ன வரைக்கும் பேர் எழுதல. நம்ம சங்கத்தமிழன் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கவர் அடிக்கடி பேசுவார். நான் சொல்றேன், அதாவது வந்து பார்த்தோம்னா எல்லா அமைச்சரும் சாதி அமைச்சராகவே இருக்கிறாங்கன்றாங்கல்ல. அங்க மேலும் இங்க கொடியை தொட மாட்டாங்க மதுரையில. அது எந்த அமைச்சரை நீங்களே முடிவு பண்ணீங்க? அந்த அமைச்சர்னாலதான் இன்னும் வணிக வளாகத்துக்கு அம்பேத்கர் பேரை எழுத முடியல. அந்த அளவுக்கு தான் வந்து அம்பேத்கரை நம்ம திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, ரெண்டு பேருமே அம்பேத்கர் அவர்களை அந்த அளவுல தான் வச்சிருந்தாங்க. அண்ணன் திருமாவர்கள் 35 ஆண்டு காலமாக அம்பேத்கர் 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 இதை செஞ்சிருக்காரு, அது செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பொது சமுதாய மக்கள்கிட்ட கொண்டு போவதற்காக அவர் படாதபாடுபட்டிருக்காரு. விதையை ஊண்டி இருக்கிறாரு. அப்படி இருந்த போதிலும் கூட, விதையை ஊன்றி இருந்த போதிலும் கூட, அதுக்கு வந்து தண்ணி ஊத்தி இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வளர்க்கவில்லை. நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க கமாண்ட் பாக்ஸ்ல? நான் சொல்றேன், கலைஞர் அவர்கள் தான் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி கொண்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன ஓட் பாலிடிக்ஸ், புரியுதுங்களா? சென்னையை இது பண்றாக்காண்டி. ஆனா அம்பேத்கர் கொள்கை தலைவரா ஏன் என்ன கலைஞர் அறிவிக்கல இல்ல, அவருக்கு காலத்துல அறிவிக்கல. தளபதி ஸ்டாலின் என்ன அறிவிக்கல? இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ தளபதி ஸ்டாலின் வந்து திடீர்னு வந்து நம்ம மருது அவர்களுக்கு சிலை எழுப்புறாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம வாவு சிதம்பரத்துக்கு சிலை எழுப்புவாரு. எல்லாத்துக்கும் எழுப்புற மாதிரி அம்பேத்கருக்கு ஒண்ணு. இது வந்து என்ன அப்படி பார்த்தா ஓட் பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸை நாங்க கேட்கல. கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டீங்களா அம்பேத்கரை? சமத்துவ நாள்னு அறிவிச்சிருக்கீங்க, ஆனா அதை கடைபிடிக்கிறீங்களா? ஸோ வந்து அதான் அது மாதிரி அண்ணன் திருமாவர்கள் 35 ஆண்டு காலமாக வந்து விதையை ஊண்டிக்கிட்டே இருக்கிறாரு. அனைத்து சமுதாய மக்களுடைய எண்ணங்களையும் ஊண்டிக்கிருக்காரு. ஆனால் அதுக்கு நீர் ஊற்றி வளர்க்கவில்லை திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதை மறந்துட்டாங்க. ஆமாம். ஸோ ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் அண்ணன் திருமாவர்கள் ஊன்றிய அந்த விதைக்கு வந்து நீர் ஊற்றி இன்னைக்கு அம்பேத்கரை அனைத்து சாதி மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய்க்கிறாரு. சரிங்களா? அது வந்து உண்மையாகவே வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விடயம் தான். இதில் மாற்றுக்கிறது இருக்கவே முடியாது. ஆனால் என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, அந்த 1.5 கோடி பேர்கிட்ட இன்னைக்கு அம்பேத்கர் போய் சேர்றாரு, அம்பேத்கர் பற்றி அவன் தரவுகள் தேடுறான் அப்படின்னா அதுக்கு வந்து விஜய் அவர்கள் முக்கியமான காரணம். யங்ஸ்டர்ஸ் அடுத்த தலைமுறைகள்கிட்ட வந்து அம்பேத்கர் கொண்டு போய் விஜய் அவர்கள் சேர்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிற முடியும். திருமானை வந்து தொடங்கி வைத்த அந்த பயணத்தை விஜய் அவர்கள் வந்து திருமானுடைய பயணத்து கூட சேர்ந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிற முடியும். அப்படி எடுத்துக்கலாம். ஆமாம், அப்படி எடுத்துக்கிற முடியும். ஸோ அதனுடைய வெளிப்பாடுகள் தான் தமிழ்நாடு முழுமைக்கும் எங்கிட்டு பார்த்தாலும் சாதியவாதிகள் இருக்கின்ற பகுதிக்குள்ளேயும் கூட இன்னைக்கு அம்பேத்கர் ஒளிந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னா அதற்கு விஜய் அவர்கள் காரணம். வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், அதுக்கு விஜய் அவர்கள் காரணம். அதைவிட அண்ணன் திருமாவர்கள் ஊன்றிய விதை காரணம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று புரட்சி செய்யும் புரட்சி வரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.